இந்த மார்கழி மாசத்துல எல்லாரும் காலையில அதான பாடுறோம். சொர்க்கத்துல எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே புகழ் பாடிட்டு இருக்கோம். ஆனா அந்த சொர்க்கத்துல நானும் இருந்தேன் அப்படின்றது யாருமே உணரக்கூடிய சக்தி இன்னைக்கு இல்லாம இருக்கு. அதை பரமாத்மா சிவன் உணர வைக்கிறார். ராஜயோகத்துல என்ன செய்யறார், நீங்க தான் அந்த தேவி தேவதாக்கள், அந்த நிலையை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய விகார குணங்களை, தீய குணங்களை இந்த நல்ல நாள்ல நம்ம எல்லாருமே சுவாகா பண்றோம், அர்ப்பணம் பண்றோம். இறைவனுக்கு நம்ம இது நாள் வரைக்கும் எல்லாம் கொடுத்தோம். பூ பழம் தேங்காய் யாகம் ஜப்பம் விரதம் எல்லாம் செஞ்சோம். ஆனா வேண்டாத குணத்தை யாராவது கொடுத்துருக்கோமா? இந்த கோவில்ல போனா கூட நம்ம மனசு எதையோ நினைச்சிட்டு இருக்கு, எதையோ என்ன ட்ரெஸ் என்ன நகை இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனா பகவான் என்ன சொல்ற, எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க மனசை மட்டும் கொடுங்க. அதான் கீதால மகா வாக்கியம், மண்மனா பவ, மனதை என்னிடம் செலுத்து. உங்க மனசுக்குள்ள யார் அப்படின்றத நீங்க உணருங்க. இந்த உடல் அல்ல, இந்த உடல் அழியக்கூடியது. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்காது. மண்ணில் போட்டா மண்ணோட மண்ணாயிடும், நெருப்புல போட்டா நெருப்போட நெருப்பாயிடும், தண்ணியில போட்டா தண்ணியோட தண்ணியாயிடும். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர் அழியாதது, அழிக்க முடியாது. அந்த சக்தி, ஆத்மீக சக்தி இந்த ஆத்மாக்குள்ள இருக்கு, தெய்வீக குணங்கள் இருக்கு. அந்த ஆத்மான்றதை நம்ம உணரும் போது அதான் பரமாத்மா இறைவன் யாரு, பரிஞ்சோதி. அதனால எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் விளக்கேற்கிறோம், திருவிளக்கு சொல்றோம், அந்த விளக்குக்கு பூஜை பண்றோம். எல்லா தர்மத்திலையும் விளக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் கேண்டில் ஏற்றுறாங்க, அவங்களும் ஸ்டார் வச்சிருக்காங்க. எல்லா தர்மத்திலையும் அந்த விளக்குக்கு தான், ஒளிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இறைவன் ஜோதி, ஜோதி பரஞ்சோதி. நம்ம எல்லாரும் ஆத்மா ஜோதி, சிவபரமாத்மா பரஞ்சோதி. அப்ப நமக்குள்ள இல்லை ஜாதி. இதை எப்ப புரிஞ்சிட்டோமோ நமக்குள்ள எந்த விதமான வேற்றுமைகளுமே கிடையாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், வசுதேவ குடும்பம். அப்ப அந்த ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். அதனாலதான் சொன்னாங்க, பூஜ்ஜியத்துக்குள்ள ராஜ்யம். இறைவன் பூஜ்ஜியம், அவருக்குள்ள ராஜ்யம். அப்ப நான் கூட ஆத்மா பூஜ்ஜியமா தான் இருக்கேன், ஆனா எனக்குள்ள சொர்க்கன்ற ராஜ்யம் உள்ள இருக்கு அப்படின்றத உணர்றதுதான் மெடிடேஷன். எப்ப மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆத்மா ராஜா எப்போ உணர்ந்துட்டுமோ, என்னுடைய கர்மேந்திரங்கள் நான் சொல்றபடிதான் கேட்கணும். கண்ணு பார்க்காதன்னா பார்க்கக்கூடாது, காது கேட்காதன்னா கேட்கக்கூடாது, மனசு நினைக்காதுன்னா நினைக்க. இதுதான் மெடிடேஷன். கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், கர்மேந்திரங்களை என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அது அப்ப நம்ம சொல்றபடி நம்ம பசங்களும் கேட்பாங்க, நம்ம சொல்றபடி மற்றவங்களும் கேட்பாங்க. இல்லைன்னா சொல்றோம்ல, என் பையன் நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன் கேட்க மாட்டேங்கிறா? நான் சொல்றது என் மனசே சொல்றது, என்னுடைய ஐம்புலன்களே கேட்க மாட்டேங்குது. நான் சொல்லும்போது மற்றவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல்ல எப்போ கொண்டு வரணுமோ அப்ப இறைவன் நம்ம ஆத்மா ராஜா ஆயிட்டு, பரமாத்மா இந்த ராஜா